சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நாகப்பனை மட்டுமல்ல, அவனோடு சேர்த்து நாம் அனுப்பிய 4வரையும் கொன்றுவிடும்படி சேர நாட்டு தளபதிக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன். அவனும் அதை சரியான நேரத்தில் செய்துவிட்டான். நான் சேர நாட்டிற்கு சென்ற போது கூட என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே, பிறகு எப்படி? சேர நாட்டு தளபதி மாரவேல் என்னை காண இங்கு வந்திருந்தான் அல்லவா? அப்பொழுதே அவசியம் ஏற்பட்டால் நாகப்பனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கொன்றுவிடும்படி நான் குறிப்பு காட்டியிருந்தேன் மாதுரி. இப்பொழுது அவன் அதை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் செய்துவிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த நாகப்பனும் அவனை சேர்ந்தவர்களும் தாங்கள் தந்த பணியை சரியாகத்தானே செய்தார்கள்? தங்கள் திட்டப்படியே சிறையில் அடைப்பட்டு தங்கள் ஆணைக்காகத்தானே காத்திருந்தார்கள். தாங்கள் எந்த நேரத்திலும் அவர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்வீர்கள் என்று காத்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று புரியவில்லையே. மாதுரி, நமது பாதையில் இப்படி சில பலியாடுகளை அவ்வப்போது வெட்டப்பட வேண்டிய அவசியமாகிவிட்டது. வஜ்ர நாட்டான் நமக்கு உண்மையாகத்தான் இருந்தான். ஆனால் அவனை கொல்ல வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டது? ஒரு கட்டத்தில் அவன் நமக்கு எதிராக மாறி பகைவரிடம் நம்மை காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான் என்பதால்தான். விமலாதித்தனை ஏன் கொல்ல நேர்ந்தது? அவன் நமக்கு உண்மையாக இருப்பவனைப் போல் நடித்துக் கொண்டு முத்து நகைக்கு நம்மையே உளவு பார்த்தான் என்பதால்தான். ஆனால் நாகப்பனும் அவனது ஆட்களும் அப்படி எதுவும் மாறிவிடவில்லையே. மாறிவிடுவார்கள் என்ற சந்தேகம் ஏற்படும்படி சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவர்களை துடுப்பாக கொண்டு ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தால் நாகப்பனும் அவனுடைய ஆட்களும் கபிலரின் கைப்பாவையாக மாறிவிடுவார்கள் போல் தோன்றியது. அப்படி அவர்கள் கபிலரின் பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மை காட்டிக் கொடுத்து விட்டால் அதன் விளைவு என்னவாகும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் உயிரோடு இருந்தால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இளம்வழுதி ஏதும் செய்யவில்லை, நாங்களாகத்தான் செய்தோம் என்று சேர மன்னரிடம் சொல்லிவிடக்கூடாது. அவர்களே இல்லாமல் போய்விட்டால் அந்த பாண்டிய இளவரசன் மீது விழுந்த பழி விழுந்ததுதான். அவன் அதில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல அந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டவன் ஒருவன் கூட இன்று இல்லை, தளபதி மாரவேலை தவிர. இனி அந்த இளம்வழுதி குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வாய்ப்பே இல்லை. அப்பப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எந்த அளவிற்கு முன் யோசனையோடு ஒவ்வொன்றையும் தீர்மானித்து செயல்படுகிறீர்கள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான். நாகப்பனை கொண்டு சென்று சித்திரவதை செய்து வந்தால் அவன் தன்னையும் மீறி உண்மையை சொல்ல வாய்ப்பிருக்கிறது. அதனால் தான் இனியும் அவர்களை விட்டு வைக்க கூடாதென்று ஊரை விட்டு சென்ற அவர்களை உலகத்தை விட்டே செல்ல ஏற்பாடு செய்துவிட்டேன். ஆனாலும் தங்கள் திட்டப்படி பாண்டிய நாட்டு இளவரசரை குற்றவாளியாகவே உறுதிப்படுத்துவதால் நமக்கு என்ன நன்மை? எப்படி இருந்தாலும் கரிகாலர் அவரை மீட்டுக் கொண்டு வர ஏதாவது செய்யாமல் இருப்பாரா? என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். எப்படி இருந்தாலும் சேர சோழ நாடுகளுக்குள் இதனால் ஏற்பட்ட பகை அவ்வளவு எளிதாக மாறிவிடாது. இளம்வழுதி திரும்பி வந்தாலும் வராமலே போனாலும் அதனால் ஏற்பட்ட வஞ்சம் ஓய்ந்து விடாது. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு அழியத்தான் போகிறார்கள். இனி நாம் அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. இப்பொழுது நம்முடைய கவனமெல்லாம் தாமரையின் மீதுதான் இருக்க வேண்டும். தாமரையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவளைத்தான் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று தாங்கள் தீர்மானித்து விட்டீர்களே. அது எந்த இடம், எப்போது அந்த இடத்திற்கு மாற்றப் போகிறீர்கள் என்பதை என்னிடம் கூட சொல்லவில்லையே. ஏனென்றால் இப்பொழுது அதற்கு கூட அவசியமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. தாமரை என்ற ஒருத்தி காணாமல் போய்விட்டாள் என்ற விஷயமே அவர்களுக்கு மறந்துவிட்டது போலல்லவா தெரிகிறது. அப்படி நினைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. இளம்வழுதி சேரனிடம் அகப்பட்டுக் கொண்டான் என்று பெரிய பாதிப்பிற்கு ஆளாகி இருப்பதால் தாமரையை காணவில்லை என்ற விஷயம் இப்பொழுது சிறியதாகிவிட்டது. ஆனாலும்
நீரு பூத்த நெருப்பாயிருக்கும் அந்த விஷயம் யாராவது ஒருவர் ஊதிவிட்டால் கூட மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிவிடும். அதனால்தான் இன்றே தாமரையை இடம் மாற்ற தீர்மானித்துள்ளேன். அதற்காக இருளாயையும் வர சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி உன் முகம் மாறிவிட்டது? என் மீது கூட தாங்கள் நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள் போல் தெரிகிறது. நாகப்பன் விவகாரத்தை சொல்லாமலே செய்து விட்டீர்கள். தாமரையின் இடமாற்றம் இன்றுதான் என்பதை கூட என்னிடம் சொல்லவில்லை. இனி நானும் தங்களை சுற்றியுள்ள பணிப்பெண்கள் பலரில் ஒருத்திதான். மாதிரி, உன்னை தவிர எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? எனது பணிகள் அனைத்தையும் எனது பார்வையை கொண்டே புரிந்து கொண்டு நிறைவேற்றுபவள் அல்லவா நீ? தற்போதுள்ள சூழ்நிலையில் நான் உன்னிடம் சொல்வதை யாரேனும் ஒட்டு கேட்கப்பட்டு ஒட்டுமொத்த திட்டமும் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதை மறைக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் இன்று என்னோட நீயும் தானே வரப்போகிறாய். அப்பொழுது அது உனக்கு தெரியத்தானே போகிறது. எனக்கு இது போதும் அம்மா. வணக்கம் தாயே. வாயுருளாயி. வணக்கம். இப்பொழுதுதான் வருகிறாயா? ஆம் தாயே. தாங்கள் நேரத்தை கடைபிடிப்பதில் மிகவும் உறுதியானவர் என்பது எனக்கு தெரியுமே. அதனால்தான் முன்னதாகவே வந்துவிட்டாலும் உரிய நேரம் வரும் வரை காத்திருந்து உள்ளே வருகிறேன். இதேபோல் ஒவ்வொரு விஷயத்திலும் என் கருத்தை அறிந்து நடந்து கொண்டால் எப்பொழுதும் என் பணிகளை நீயே தொடர்ந்து செய்வாய். இன்று வரை அப்படித்தான் தாயே நடந்து கொள்கிறேன். இனிமேலும் அதே உறுதியோடு நடந்து கொள்வேன். நல்லது. இப்பொழுது ஒரு முக்கியமான வேலையை உன்னிடம் நான் தரப்போகிறேன். அதில் எந்த தவறும் நேர்ந்து விடாமல் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தாயே. இன்று நான் தாமரையை இடம் மாற்றம் செய்ய போகிறேன். தாயே, என்ன இது? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? வேளிர் இளவரசியை இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாங்கள் சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்று தாங்கள் வேறு இடத்திற்கு மாற்றி வேறு ஆட்களிடம் பொறுப்பை தரப்போகிறீர்களா? இடமாற்றம் என்று தானே சொன்னேன். காவல் மாற்றம் என்று நான் சொல்லவில்லையே. ஓ, அப்படியானால் சரி. எங்கே மாற்றப் போகிறீர்கள்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். மாதுரியிடமே சொல்லாத ரகசியத்தை உன்னிடம் சொல்லிவிடுவேனா என்ன? ஏன், எதற்கு, எப்பொழுது என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நான் சொல்வதை மட்டும் நீ செய். சொல்லுங்கள் தாயே. நீங்கள் வாழும் காட்டில் தென்கோடியில் காடு தொடங்கும் இடத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறதல்லவா? ஆம் தாயே. அந்த மண்டபத்தை வாலமுனி மண்டபம் என்று சொல்லுவார்கள். அங்கு யாருமே போக மாட்டார்களே. அந்த இடத்திற்கு தான் நீ தாமரையை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். நாங்களும் அங்கு வந்து விடுகிறோம். அதன் பின் அங்கிருந்து எங்கு செல்ல வேண்டும் என்று நான் பிறகு கூறுகிறேன். புறப்படு. ஆகட்டும் தாயே. மன்னவா, எப்போது இந்த அவை கூடினாலும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கள் உடனே அதை பற்றி பேசத் தொடங்கி விடுவீர்கள். ஏதேனும் மடல் வந்திருந்தால் அமைச்சரிடம் தந்தோ அல்லது என்னிடம் தந்தோ அனைவரும் கேட்கும்படி படிக்கச் சொல்வீர்கள்.
உண்மைதான். ஆனால் இன்று என்னவாயிற்றென்றே புரியவில்லையே. உடனே நான் அவைக்கு வர வேண்டும் என்று வீரனிடம் சொல்லி அனுப்பியிருந்தீர்கள். அத்தோடு அவசியம் முத்துநகையையும் என்னோடு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை கேட்ட மறுகணமே நாங்கள் புறப்பட்டு வந்துவிட்டோம். இங்கு எங்களுக்கு முன்பே மற்ற அனைவரும் வந்திருப்பதை பார்த்த உடனேயே ஏதோ விவகாரம் என்று புரிந்துவிட்டது. விவகாரம்தான். அது என்னவென்று சொன்னால்தானே நாம் அதை பற்றி விவாதிக்க முடியும். அதை பற்றி தங்களிடம் கேட்கவே மற்றவர்கள் அச்சப்படுவதால் தான் நான் கேட்டுவிட்டேன். என் அவைக்கு வந்தவர்கள் என்னிடம் எதையும் கேட்க அச்சப்பட தேவையில்லை. ஆனால் நாம் எல்லோருமே அதிர்ச்சி அடையத்தக்க செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதனால்தான் நான் குமரிக் கொண்டிருக்கிறேன். தந்தையே, இது சேர நாட்டிலிருந்து வந்திருக்கும் மடல் தானே? ஆம். இதில் உள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறதென்றால் இளம் வழுதிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஏதும் நேர்ந்து விடவில்லை. வேறென்ன செய்தி தங்களுக்கு இத்தகைய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இளம் வழுதியோடு சென்ற 4 வீரர்கள் சேர நாட்டில் சிறைப்பட்டிருந்தார்கள் அல்லவா? ஆமாம். அந்த 4 வீரர்களும் நஞ்சை அருந்தி மடிந்து விட்டார்களாம். இதென்ன அபத்தம்? சிறைக்குள் இருந்தவர்களுக்கு எப்படி நஞ்சு கிடைத்திருக்க முடியும்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை மன்னா. 4 பேருமே நஞ்சொருந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தியே நம்பக்கூடியதாக இல்லையே. இந்த மடலே அதை பற்றி எழுதப்பட்டதுதான் கிள்ளிவளவா. அதனால்தான் நான் மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அரசே, அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அந்த 4வரும் யார்? இளவரசர் இளம் வழுதியோடு சேர நாட்டிற்கு சென்று இளவரசர் இளம் வழுதியை ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்ளும் நிலையை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள். தாங்களாகவே சேர மன்னரை கொலை செய்யும் பணியில் ஈடுபட்டு இளவரசர் இளம் வழுதிதான் அப்படி செய்யச் சொன்னார் என்று அவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட துரோகிகள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே. என் மைத்துனருக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்திய அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருந்தால் நானே என் கையால் அவர்களை கொன்றிருப்பேன். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களாகவே மடிந்து விட்டார்கள். சிறைப்பட்டவர்கள் எப்படி தானாகவே மடிய முடியும்? இதை தற்கொலை என்றுதானே சொல்லி இருக்கிறார்கள். இனி சோழ நாட்டிற்கு சென்றாலும் நாம் வாழ முடியாது என்பதால் தானே இப்படி செய்திருக்கிறார்கள். செத்து தொலையட்டும். கிள்ளிவளவா, இதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியுமானால் நான் ஏன் பதட்டப்படப் போகிறேன்? நீங்கள் எல்லாம் நினைப்பது போல் இதை அப்படி சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அந்த வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த சடலங்களை இங்கு அனுப்பியிருக்க வேண்டும் அல்லவா? அதை கூட செய்யவில்லை. அங்கேயே அந்த சடலங்களை எரித்து விட்டார்கள். அவர்கள் அஸ்தி கூட உங்களுக்கு கிடைக்காது என்பது போல் செய்து விட்டார்கள். இங்கு அந்த சடலங்கள் வந்திருந்தால் நமது ராஜ வைத்தியரை கொண்டு அவர்கள் விஷமருந்தி இறந்திருப்பது உண்மைதானா? அவர்களாவது எந்த வகையிலாவது விஷத்தை பெற்று உண்டிருப்பார்களா? அல்லது வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்பதையெல்லாம் கண்டுபிடித்திருக்க முடியும். அதற்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் செய்து விட்டார்கள். மன்னா, இதன் மூலம் தாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? அது தற்கொலையாக இருக்க முடியாது, கொலையாக இருக்கக்கூடும் என்கிறீர்களா? ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அவர்களை கொலை செய்வதால் சேர மன்னரை கொலை செய்ய முயன்றவர்கள் அவர்கள்தான் என்ற ஆதாரத்தையே கொலை செய்ததாகிவிடுமே. அதனால் அவர்கள் ஏன் அப்படி செய்ய போகிறார்கள்? அதே விஷயத்தை இப்படி சிந்தித்துப் பார். அந்த வீரர்கள் தாங்களாகவே சேர மன்னரை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க முடியாது. யாரோ தூண்டிவிட்டுத்தான் இப்படியெல்லாம் செய்திருக்க முடியும். அவர்கள் உயிரோடு இருந்தால்தானே என்றாவது ஒரு நாள் அந்த உண்மையை சொல்ல முடியும். அவர்களையே அடித்து விட்டால் இளம்பழுதி குற்றமற்றவன் என்று சொல்வதற்கான ஒரே ஆதாரமும் அழிந்துவிடும் அல்லவா? அதை மனதிற்கொண்டு இதை செய்திருக்கலாம் அல்லவா? தந்தையே, இளம்பழுதியை சுற்றி போடப்பட்டுள்ள பழி என்ற கயிறு மேலும் இருக்க வேண்டும். அவரை குற்றவாளி என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்திருக்கிறார்கள் என்கிறீர்களா? அப்படியும் இருக்கலாம் என்றுதான் சொல்கிறேன். அதனால் அங்குள்ள இளம்பழுதியின் நிலை என்ன என்பதை அறிய வேண்டும். அவருக்கு ஏதும் நேர்வதற்கு முன்னால் ஏதாவது செய்தாக வேண்டும். மன்னவா,
அதை பற்றி உறுதியாக என்னால் ஒன்றை சொல்ல முடியும். என்ன? இளம்பழுதிக்கு அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓர் இளவரசருக்குரிய கௌரவத்தோடு தான் இப்பொழுதும் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆதாரத்தை கொண்டு இப்படி சொல்கிறீர்கள்? சேர நாட்டிற்கு சென்றுள்ள கபிலர் அங்குள்ள நிலையை அவ்வப்போது எனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரது சீடர்கள் என்னை வந்து சந்தித்து செல்கிறார்கள். இளவரசர் விடுவிக்கப்பட்ட பின் அதை பற்றி தங்களிடம் சொல்லலாம் என நினைத்திருந்தேன். ஓ, இது எங்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கிறது. மன்னவா, கபிலர் அங்கு இருக்கும் வரை இளவரசரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அரண்மனை காவலில் சேரனிடம் அடைபட்டிருந்தாலும் இளவரசர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் நீங்கள் வியந்து போவீர்கள். என்ன அது? தங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் சேர மன்னர் இதற்கு முன் ஒரு மடல் விடுத்திருந்தார் அல்லவா? ஆமாம். தங்கள் மைத்துனர் விஜயபூபதியை வெளியேற்ற வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் அல்லவா? ஆமாம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் நான் சற்று தாமதித்தேன். அதே விஷயத்தை இளம்வழுதியே தனது கரத்தால் எழுதி அனுப்பினால் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைத்து இளம்வழுதியிடம் சென்று கேட்டிருக்கிறான் சேரமன்னன். ஆனால் சோழ மன்னர் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வற்புறுத்த மாட்டேன். என் பொருட்டு மாமன்னரின் மைத்துனர் பாதிக்கப்படுவதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சேரனின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் இளவரசர் இளம்வழுதி. ஆஹா, மாமனாருக்கு தகுந்த மருமகன் என்பதை நிரூபித்து விட்டார் பாண்டிய இளவரசர். மாமன்னர் விரும்பாத ஒன்றை சொல்லி அதன் மூலம்தான் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த விடுதலையே தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். இப்படிப்பட்டவருக்காக நாம் எதையும் செய்யலாமே. இப்போது கூட மாமன்னர் அனுமதித்தால். விஜயபூபதி, எனக்கு மருமகனாகி சில மாதங்களில் இளம்வழுதி என்னை புரிந்து கொண்ட அளவிற்கு கூட மைத்துனனாகி பல வருடங்களாகியும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லையே. ஒரு விஷயத்தை இப்படித்தான் என்று தீர்மானித்த பிறகு அதை மறுபரிசீலனை செய்யும் பழக்கம் எனக்கு இல்லை. அதை பற்றி பேசுவதை இப்பொழுது விட்டுவிடு. பார்த்திபா, மன்னவா, நீ இந்த அவையில்தான் இருக்கிறாயா என்றே தெரியவில்லையே. இவ்வளவு விவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. உறையூரில் 4 மடிந்த பாதிப்பு மறையும் முன்பே சிறையில் இருந்த 4 இறந்து விட்டார்கள் என்ற செய்தியால் நான் உறைந்து போய்விட்டேன் மன்னவா. இளவரசரோடு சென்ற 4 ஒருவன் என்னோட தளபதி தேர்வுக்காக போட்டியிட்டு தோற்ற நாகப்பன். அவன் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்ற கலக்கத்தால் பேச முடியாமல் தவிக்கிறேன். அந்த நாகப்பன் தான் நடந்த விபரீதத்திற்கு காரணம் என்றால் அந்த நாகத்தை ஆட வைத்த பிடாரன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டாமா? அவனை அனுப்பி வைத்தவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? மன்னவா, அந்த நாகப்பனை தங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாக்கால் சொல்ல வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது என்ன சொல்ல வேண்டும் என்பதே புரியவில்லை. மன்னா, தளபதியார் இந்த நிலையில் எதையும் சொல்லி எவர் மீதும் எந்த களங்கத்தையும் சுமத்திவிடக் கூடாது என்று நினைப்பது போல் தோன்றுகிறது. அப்படியானால் இன்னும் தீவிரமாக விசாரித்து உறுதியான முடிவை அறிந்த பின் வந்து சொல். இளம்வழுதி விஷயத்தில் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை நானும் யோசிக்கிறேன். நீங்களும் யோசித்து ஏதாவது தோன்றினால் என்னை சந்தித்து சொல்லுங்கள். அவை கலையட்டும். எங்கே போயிருப்பாள்? ஏ பணிப்பெண்களே, வேதவல்லி, மரகதவல்லி, எங்கே சென்றீர்கள்? வணங்குகிறேன் அம்மா. வணங்கியதெல்லாம் போதும். தாமரை எங்கே அடி காணவில்லை? அம்மா, தாமரை இங்குதானே இருந்தார். ஆம் தாயே, அவர் இங்குதான் இருந்தார். தாமரை இங்குதான் இருந்தாள் என்பது எனக்கு தெரியும். இப்பொழுது அவள் எங்கே? நீங்கள் எல்லாம் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள்? அவளை பார்த்துக் கொள்ளத்தானே உங்கள் இருவரையும் நான் நியமித்திருக்கிறேன். தாயே, காடவன் ஐயா இங்குதான் காவலுக்கு இருந்தார். அந்த தைரியத்தில்தான் நாங்கள் சற்று அசட்டையாக இருந்து விட்டோம். போதும், நிறுத்து.
இப்பொழுது நான் என்ன செய்வேன்? மங்கம்மா தேவியார் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடைந்ததைப் போல் தாமரையை விடுவிக்க வந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? நான் என்ன செய்வேன்? அவளை எங்கே என்று தேடி கண்டுபிடிப்பேன்.